அப்படிங்கிறதுனால மாவீரனான அரவானை பலியிடுறதுக்காக முடிவு செஞ்சாங்க. அப்ப அரவான்கிட்ட போய் கேட்டதுக்கு அரவான்கிட்ட போய் சொன்னாங்களாம், இப்படி உனக்கு வந்து நாங்க பலியிடலான் இருக்கோம், உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லி நான் நிறைவேற்றுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. உடனே அரவான் சொன்னாரு, உலகத்துல எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன், ஆனா ஒரு பெண்ணால கல்யாணம் முடிச்சு ஒரு தாம்பத்தியத்தை நான் அனுபவிக்கல, எனக்கு திருமணம் ஆகணும், இதே என்னோட கடைசி ஆசைன்னு வேண்டியிருந்தாரு. உடனே ஊருக்குள்ள பறைய அறிவிச்சாங்க, எந்த பொண்ணுங்க முன் வருவா, நைட்டு கல்யாணம் முடிச்சு காலையில விதவையாக யாருமே தயாராகல. உடனே கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்து அரவானை கல்யாணம் முடிச்சு அன்னைக்கு நைட்டு அரவானோட சந்தோஷமா வாழ்ந்து மறுநாள் நத்தத்துல அரவானை பலியிட்டுருவாங்க. அவரும் ஒரு பெண் எப்படி விதவையாவாலோ அதே மாதிரி கிருஷ்ணர் விதவையாயிருவாரு. இந்த இன்சிடென்ட்டை தான் திருநங்கைகள் நாங்களும் பண்றோம். நாங்களும் சித்ரா பௌர்ணமிக்கு அரவானுக்கு கல்யாணம் முடிச்சு அன்னைக்கு நைட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு குதூகலத்தை குதூகலமாக்கிட்டு அவர் களபலிட்டோன்னு விதவையாயிடுறோம். போன வருடம்